சார் நான் ஃபேஸ்புக்கில் ஒரு லீட் ஆட் ஒன்று செட்டப் பண்ணேன் சார், லீட்ஸே வர மாட்டேங்குது சார். அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் ஒரு என்கொயரி கேம்பெயின் நான் செட்டப் பண்ணல சார், என்கொயரிஸே வரல சார். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ், நிறைய டவுட்ஸ் வந்துட்டு எனக்கு டிஎம்மில் வந்துருந்துச்சு. ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்தையுமே கேம்பெயின் செட்டப் பண்ணால் லீட்ஸ் வந்துடும் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் மாறி போச்சு. இப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்னென்னா, ட்ரெண்டுன்னு இல்லை, இப்போ இருக்கிற ஒரு விழிப்புணர்வு என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க, நீங்கள் என்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்க, நீங்கள் உண்மையாலுமே ரியல் பிஸ்னஸா, உங்களால் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியும், உங்களோட ரிவ்யூஸ்லாம் என்ன, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லீட் தரதுக்கு முன்னாடி, ஒரு என்கொயரி பண்ணுறதுக்கு முன்னாடி க்ராஸ் செக் பண்ணிட்டு தான் இப்போ இருக்கிறவங்களாம் லீட்ஸே தர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு கேம்பெயின் செட்டப் பண்ண போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி, பெய்ட் மார்க்கெட்டிங்லாம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இதை சுற்றி இருக்கிற மற்ற ஃபேக்டர்ஸையுமே இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல், அதை ஃபஸ்ட் பில்ட் பண்ணுங்கள். ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா ஒரு கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் கண்டிப்பாக இருக்கணும். அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் இருக்கணும், ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இருக்கணும், அவங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கணும், அந்த வெப்சைட்டில் ஆக்டிவ் பேஜஸ் நிறையா இருக்கணும், அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும், உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக இருக்கணும். ஆன்லைனில் ஏதாச்சும் ரிவ்யூ வெப்சைட்ஸில் தேடினாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஷோகேஸாக இருக்கணும், நிறையா கண்டென்ட் போட்டுக்கணும். உங்களோட பிஸ்னஸை பற்றி நீங்கள் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க நம்பணும், அதாவது நம்ம கஸ்டமர்ஸ் நம்பணும். அப்போனா தான் அவங்க லீட் கொடுப்பாங்க. லீட் கொடுத்ததுக்கப்புறம் கன்வெர்ட்டும் ஆவாங்க. ஓகேவா? ஜஸ்ட்டு ஜங்க் லீட்ஸ்லாம் வந்து நம்பர்ஸை காமிச்சிட்டு இருந்தோம்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. நம்மளுக்கு தேவை பிஸ்னஸ், லீட்ஸ் கிடையாது. கரெக்டாக? ஸோ ஒரு குவாலிட்டி லீட்ஸ் தேவை. அந்த குவாலிட்டி லீட்ஸ் நம்ம வேணும். ஃபஸ்ட்டு லீடே வேணும் அப்படின்னாலுமே இதை சுற்றி இருக்கிற இந்த கேம்பெயின்ஸ், ஆட்ஸ் அப்படின்ற விஷயத்தை சுற்றி இருக்கிற மற்ற ஃபேக்டர்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னது புரியல அப்படின்னாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்யூ.